அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரோம். அதே போல் எம்சிக்யூ புக்லெட்டு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் கண்டென்ட்டுமே வந்து ஃபுல்லாக யூஜிடிஆர்பி மேக்ஸ் ஓரியன்டாக தான். ஸோ இது ஃபுல்லாக யூஜிடிஆர்பி இது போல் நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறேன். இது சும்மா இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்று அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸு செல்ஃபாக என்னெல்லாம் படிச்சுக்க முடியும். கொஷின்ஸ் மட்டும் நான் பார்த்தா போதுமான டெஃபினட்டாக 100% கொஷின்ஸ் மாட்டிக்கும். 150 கொஷின் அந்த இதுலேருந்து கேட்டுருவாங்க. நான் செல்ஃபாக படிச்சப்பேன் சார் அப்படின்றவங்க இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சார் நீங்கள் வீடியோ கொடுப்பீங்களா? நான் ரேண்டமாக வீடியோ கொடுத்துட்டு வருவேன். நீங்கள் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பாஸ்ட் 1 மந்த்தாக வெறும் எம்சிக்யூஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி போட்டு வரேன். நீங்கள் யாருமே அதை பார்க்க மாட்டிருக்கீங்க. போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ எங்கே இருக்குது நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஜஸ்ட் உங்கள் சேனலோட ஹோம் பேஜ் ஜஸ்ட் யூடியூப்னு ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மேக்ஸ் நியூ சிலபஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து மேக்ஸ் நியூ சிலபஸ் சுப்பா நான் ட்ரை பண்ணுறேன். அதே போல் தான் மேக்ஸ் நியூ சிலபஸ் வந்துடுச்சிங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரெட் கலர் லோகோ கிடைக்கும். இதை பாருங்கள். இதெல்லாம் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸு கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதான் எங்கள் சேனல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் பாருங்கள் 32,400 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நான் இதில் என்ன பார்க்கணும்? ஆல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கா? வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு போட்டது தான். பாஸ்ட் 1 மந்த் இங்கே பாருங்கள், 5 மந்த் இங்கே பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து 5 மந்த் ஆகும். இது வந்து பிஜிக்கு போட்டது. யூஜி இந்த இதிலே இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பிஜிக்கு போட்டது, இதுவும் பிஜிக்கு போட்டது. இப்போ ப்ரெசன்ட் யூஜி வீடியோஸ் வேணும் அப்படின்றவங்க ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்க, 800 இங்கே பாருங்க 9 days ஆகோ போட்ட வீடியோஸ் தனியாக இருக்கும். அதை நீங்கள் தனியாக வாட்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் இது நீங்கள் ப்ளே பண்ணிட்டாவே அடுத்தடுத்து எங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்து காட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி கண்டென்ட்டுக்கு போட்ட வீடியோஸ் தான். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றது ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே என்னென்ன டைட்டிலே கொடுத்துருப்பேன். ப்ராலிட்டியை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராலிட்டியில் சிலபஸ் இருக்கிறதா நாங்கள் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது போல் நீங்கள் வந்து வீடியோஸ் கலெக்ஷனில் போயிட்டு மேக்ஸ் நியூ சிலபஸ் அதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற வீடியோஸை மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டாவே போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வீடியோஸ் நான் பார்க்க போகிறேன், இந்த வீடியோஸ் நான் கிளிக் பண்ண போகிறேன், இந்த வீடியோஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்களேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு 11 hours முன்னாடி போட்ட வீடியோஸ். ஓகே, இது என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்துருப்பேன். அதை பாருங்க, கிளிக் இதோ கொடுத்துட்டா அதுக்கானது பாருங்க. இதோ அதுக்கான பிளேலிஸ்ட் கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து வரும். அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உட்காரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா 6 days பிஃபோர் போட்டது. ஓகே, அடுத்து இதே போல உங்களுக்கு நிறைய வீடியோ பாருங்க. 6000 இது எல்லாமே கொஸ்டின் கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து இந்த பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக போட்ட வீடியோஸ் மொத்தமும் மாட்டிக்கும். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அதே போல் இதனுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கூட நீங்கள் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ திருப்பி பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, மேக்ஸ் நியூ சிலபஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க, வந்துடுச்சு. இப்போ இந்த லோகோ கிளிக் பண்ணுறீங்க, இந்த லோகோக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் லோகோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் ஆர்ட்ஸ் பிளேலிஸ்ட் வரும். வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் வந்துட்டீங்க, அவ்வளோதான். இதாங்க தெரியுதுங்களா? மேக்ஸ் நியூ சிலபஸ் லோகோ கிளிக் பண்ணுறீங்க, ஹோம் பேஜ் வீடியோஸ் ஷார்ட்ஸு வீடியோஸ் பார்க்குறீங்க. இந்த வீடியோ கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், மெக்கானிக்ஸு ப்ரெசண்ட்டாக நான் இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டு வரேன். மெக்கானிக்ஸு ஓகே, ஒவ்வொரு யூனிட்டுக்கான கண்டென்ட்டை வந்து ரெகுலராக கொடுக்குறேன். சேனலில் சப்ஸ்கிரைப். இதெல்லாம் பாஸ்ட் 1 மந்த்தாக போட்ட வீடியோஸ் தான். 1 மந்த்து வந்து வெறும் பிஜி ஃபுல்லாக உட்கார வச்சுருப்பேன். சிஎஸ்ஐஆர் இருக்குது, அதே போல் பாலிடெக்னிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டு வரோம். ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். பட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஷெடியூலாக போட்டு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 1 பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு டெய்லி நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போது கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் கொஷின் கலெக்ஷன். சாம்பிள்ஸ் கேட்டிருந்தீங்க, இப்படி தான் இருக்கும் கொஷின்ஸ். கொஷினே ஆன்சரு, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். கொஷினே ஆன்சர், அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 1341 பேஜ். இந்த புக்லெட் வந்து 2 புக்காக வரும். ஓகே, இன்னொரு புக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளம்னு கொடுத்துருவேன். அது வந்து கொஷின் கலெக்ஷன் முடியுதுங்களா? அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வேறு நிறையா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நான் கிளாஸ் கொடுக்குறது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்.
சார் அவங்க லிங்க் அனுப்பிடுவீங்களா? நீங்க நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்த்துக்கலாம். லிங்க் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இது வந்து பிஜிக்கு போட்ட புக்லெட். பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வாங்கி படிங்க. அதே போல யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அடுத்தடுத்து வாங்கி படிச்சுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூனிட் வைஸ் கண்டென்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் மெட்டீரியல் காட்டுங்க. தியரி பார்ட் படிக்கிறதுக்கு இதுதான். இப்படிதான் இருக்கும் இந்த புத்தகம். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேப்லாஸ். இது வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதில் என்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே இங்கே டிஸ்கஸ் பண்ணி கண்டென்ட்டை கொடுத்துருப்போம். லேப்லாஸோட டெஃபினிஷன். ஸோ லேப்லாஸோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றது போட்டிருப்போம். அதே போல் இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் பற்றி பேசியிருப்போம். லீனியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேப்லாஸ். ஓகே, குட்டி குட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி லேப்லாஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் இவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க. எல்லாமே சால்விங் மெத்தட் தான். எல்லாமே ப்ராப்ளம் வந்து நீட்டாக அப்ரோச் பண்ணி போட்டிருப்போம். இதில் எல்லாமே இருக்கு. இதோ காட்டுறேன். இது வந்து லேப்லாஸ், ஒரு பார்ட் லேப்லாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே. ஸோ அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட், அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லா ஃபார்முலாஸும் எப்படி போடணும் அப்படின்றது பேசிக் ஐடியாஸோட கொடுத்துருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பவர் சீரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே. ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இதில் இருக்குங்க. ஸோ அப்புறம் நேச்சர் ஆஃப் பேசிக் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி போடலாம், இதெல்லாம் வந்து ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதெல்லாம் வேரியபிள், அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒன்று ஒன்றா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து நீட்டாக பேசியிருப்போம். ஓகே. இது வந்து லேப்லாஸ் யூனிட்டுக்கான கண்டென்ட். லேப்லாஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, பவர் சீரியஸ். பாருங்க, பவர் சீரியஸ் மொத்தமாக எழுதியிருப்போம். குட்டி குட்டி ஃபார்முலா ஹிண்ட் கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? இது வந்து அல்ஜிப்ராவில் வர்றது. அல்ஜிப்ரா வால்யூம் 1, வால்யூம் 2 பேசிக் அல்ஜிப்ரா இருக்கு இல்லைங்களா? அது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பான் பவர் பி பவர் கியூ பி பவர் கியூ பி, அதாவது அந்த டேர்முக்கு நம்ம எக்ஸ்பான் பண்ணுற மாதிரி. புரியுதுங்களா? பவர் சீரியஸில் கண்டுபிடிப்போம்ல 1 + x ஹோல் பவர் பி, 1 - x ஹோல் பவர் பி, அதுக்கப்புறம் 1 - x ஹோல் பவர் பி பை கியூ. ஸோ இன்ஃபினிட் சீரீஸ்லாம் சம் பண்ணுறது தான் ஃபார்முலா. இதை பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பவர் சீரியஸ்லாம் கொடுத்து பைனாமல் எக்ஸ்பான்ஷன்லாம் nth டேர்ம் ஃபார்முலா டிஃபைன் பண்ணி இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்க. தெரியல, இது எல்லாமே கொஷினாக கேட்பாங்க. nth டேர்ம் ஃபார்முலா கொடுத்து பேசிக் வேல்யூஸ் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எல்லாமே இருக்கும் அதில். ஸோ நீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்கி இது வந்து மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கான ஒர்க்கிங் மாடலை கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எந்த மேட்ரிக்ஸ் வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது வந்து கேள்வி எலிமெண்ட் தெரியும். அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது பாருங்க, டயகனைசபிள்கான ப்ராப்பர்ட்டி, ட்ரையாங்கலைசபிள், நான் சிங்குலராக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு எழுதுறது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லா இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸும் டயகனைசபிள்னா தப்பு. ஸோ நான் சப்போஸ் இன்வெர்டபிளாக இருக்கலாம், நான் டயகனைசபிளாகவும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஸோ அதே போல் இன்டெக்ரல் கால்குலஸ், ஃபுல்லாக இன்டெக்ரல் கால்குலஸ்க்கான மெட்டீரியல் இது. இந்த புக்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுரும். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ்க்கு இந்த புக்லெட்லாம் என்ன ஆகிடும், கொரியர் வந்துடும். ஓகே. இதெல்லாம் நீங்கள் செல்ஃபாக தான் படிக்கணும். இதை படிச்சுட்டு நான் போடுற கிளாஸஸ் கவனிக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே கீ பாயிண்ட்ஸ் தான். ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேற, நீங்கள் லைன் பை லைன் படிக்கிறச்ச உங்களுக்கு நிறைய கீ பாயிண்ட்ஸ் மாட்டும். ஸோ இது எல்லாமே இன்டெகிரல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி நாங்கள் வீடியோ கொடுப்போம். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கன்றதுக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரிக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும் குரூப் தியரி ஸ்டடி மெட்டீரியல். ஓகே. ஸோ பாருங்கள், எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே கொடுத்துருப்பேன் கண்டென்ட். இது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரிக்கான மெட்டீரியல். நிறைய பேர் சாம்பிள்ஸ் காட்டுங்கன்னு கேட்டுங்க, இதுதான் சாம்பிள், பார்த்துக்குங்க. ஓகே. இந்த வீடியோஸ் பார்த்துட்டா போதும், உங்களுக்கு தெரியும், கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து அல்ஜிப்ராவே பார்த்துங்க, 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். குரூப் தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, வெக்டார் ஸ்பேஸ், ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, அது தனித்தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இது வந்து லீனியர் அல்ஜிப்ரா. ஓகே. ஸோ இதில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீட்டாக பேசி பக்காவாக கொடுத்துருப்பேன். ஸோ இது போல் நல்லா ஹேண்ட் ரிட்டன்னா பக்காவாக படித்தா புரியுற மாதிரி தான், ரொம்ப கிறுக்கி தள்ளுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது புரியும். படிக்கணும், ஓனாக உட்காந்து படிக்கணும். நிறைய பேர் வந்து 10 years பேக் சார், ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க சார், வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் போடுற வீடியோஸ் மொத்தமும் கவனிங்க.
அதுக்கப்புறம் மெட்டீரியல கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டே வாங்க. ஓரளவுக்கு ஒரு 1 ஆர் 2 மந்த்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும். அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத ரெகுலரா நீங்க படிச்சுக்கிட்டே வரலாம். ஓகே. ஏ டூ இசட் எல்லாமே குடுத்துருக்கேன். என்ன வேணும்ன்றது மொத்தமும் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல. அடுத்து இது வந்து ரிங் அண்ட் ஃபீல்ட் தியரிக்கான மெட்டீரியல். ஓகே. மொத்த ரிங் ப்ராப்பர்ட்டி இதில பேசியிருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் தான் இது எல்லாமே. ஸோ நான் ப்ராப்ளமும் நெறைய டிஸ்கஸ் பண்ணி வீடியோ குடுத்துட்டு வரேன். அது ஃபுல்லா ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அதேபோல டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணி வீடியோ போடுவோம். அதையும் ரெகுலரா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.